உட்கார்ந்துட்டு இருந்தேன். சரி. அப்ப பார்த்து மருமகன் பிரம்மதேவனை பார்க்க வந்திருக்கிறேன். சரி. அங்க இருந்து வரும்போது எனக்கு இவர் வர்ற மாதிரியே தெரிஞ்சிச்சு. எவரு? என் புருஷன். புருஷன் தான், அது உனக்கு மட்டும்தான். இப்ப அது பிரச்சனை இல்லை. கோவப்படாத கோவப்படாத. அங்க இருந்து வந்தாரா, வந்த உடனே நான் இவர் தான் வாரான்னு சொல்லி பாத பூஜை செய்ய போனேன். போன உடனே மருமகன் என்ன பண்ணாருன்னா என்ன பார்த்தோன்னு அப்படியே திரும்பி போயிட்டேன். போன உடனே எனக்கு வந்துட்டு கோபம். அப்ப இவர் வந்தவரை கொஞ்ச நேரத்துல சிவபெருமான் வந்தார். சரி. நான் பாத பூஜை செய்ய மாட்டீங்களா? ஏன்னா ஒரு கணவருக்கு கண்டிப்பா பாத பூஜை செய்யணும். கோபத்துல பாத பூஜை செய்யாம உட்கார்ந்துகிட்டேன். உடனே இவர் என்ன பிரச்சனைன்னு கேட்டேன். அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வந்தீங்க, நான் பாத பூஜை செய்ய வந்தேன், நீங்க பேசாம திரும்பி போயிட்டீங்க, அதான் கோபத்துல இருக்கேன் அப்படின்னு. சரி. அப்ப நான் வரல, மருமகன் பிரம்மதேவன் வந்திருப்பாரு சிவபெருமான் சொன்னார். சரி. அப்ப நான் சொன்னேன், 2 பேருக்கு 5 சிரம் இருப்பதுனால இந்த குழப்பம். ஆமா. இருவரையும் ஒருவருக்கு ஒரு சிரம் குறைய வேண்டும் சொல்லிருக்கா அப்படின்னு சொன்னேன். உடனே அத்தானகை சிவபெருமான் பிரம்மதேவனை விருந்து என்று அழைத்து வந்து, நான் தான் என் கையால விருந்தெல்லாம் கொடுத்தேன்னா. சரி. நல்ல விருந்து கொடுத்து அவன் நல்லா தூங்க வச்சு, என் புருஷன் இருக்கார்ல பிரம்மன் தலையை உண்டா அறுத்துட்டேன். எனது மகனின் சிரத்தை அறுத்து விட்டாயா? ஆமா. பார்வதி எனது மகன் என்று பார்க்காமல் எனது மகன் சிரத்தை அறுத்தார்.